டுடே பருத்தி பால் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வந்து பருத்தியோட கொட்டையை வந்து ஊற வச்சு பால் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சணும். ஃபஸ்ட்டு ரா ரைஸை வந்து ஊற வச்சு அதை வந்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறணும். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம், என்கிட்ட வெல்லம் இல்லாதனா நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். பருத்தி பால் ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் வந்து பருத்தி பால் தான் வந்து பால் எடுத்து காய்ச்சணும். நல்லா காய்ச்சணும், எல்லாம் பச்சை வாடை அடிக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்குது. கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்பு சுவையை வந்து எடுத்து கொடுக்கும். பச்சரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோட அதை வந்து கீழே வந்து கட்டிப்பட்டிருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அதில் சேர்த்துக்கிறணும். அரிசி மாவு வந்து சேர்த்தோன்னையும் இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் கிண்டணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிறணும். எல்லாம் அடியில் வந்து கெட்டி பிடிச்சிரும். அரிசி மாவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணியில் கரைச்சி அப்படியே ஊற்றிடலாம். எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறேன். இதுக்கு வந்து சுகர்லாம் போட்டு பண்ணக்கூடாது. ஒயிட் சுகர் இந்த மாதிரிலாம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா ஒரு கொதி வரணும். பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. தேங்காய் துருவல் போடுறதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். நம்ம டைரெக்டாக போட்டால் வந்து இது வந்து கெட்டிப்பட்டுரும். அதுக்கு நம்ம பருத்தி பாலில் இருந்து மொத்தம் 3 கரண்டி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதோட தான் நம்ம வந்து சேர்க்கணும், இல்லைன்னா கெட்டியாக ஆயிரும் அந்த தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்தா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் ஏலக்காய் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். சுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகு வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த 3ஐயும் கூட மிக்ஸ் பண்ணி பொடியாக அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே பவுட்ரு இருக்கனால அதவே சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பவுடரில் வந்து கொஞ்சமாக நான் இந்த இதை வந்து சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா உள்ளே ஊற்றும் போது கெட்டியாக அங்கங்கே நின்றுக்கிறோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணுன்னா அந்த கெட்டியாக இருக்கிறது வந்து விழாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஊற்றி ஒரு கொதி விட்டுருவேன். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 டீஸ்பூன் வந்து சுக்கு போட்டிருக்கேன். அந்த சுக்கு ஃப்ளேவர் வந்து பத்தலை. பருத்திப்பால்னாலே அந்த சுக்கு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதியும் வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு பருத்திப்பால். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக ஆயிடுச்சுன்னு. இப்போ கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான். இந்த பருத்திப்பால் சாப்பிட்டா ரொம்ப நம்மளுக்கு சளிலாம் இருந்தால் அந்த சளிலாம் சரியாயிடும். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், நல்லா வந்திருக்குது. இப்போது சூப்பரான பருத்திப்பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொடுத்துடலாம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட் எப்படிப்பா இருக்குது? தேங்க்யூ.